கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் நிகழ்வு கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருவதை நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். மார்ட்டின் ராஜா, இந்த கந்தசஷ்டி விழா குறித்த கூடுதல் விவரங்கள். முருக கடவுளின் அறுபடை வீடுகளிலுமே கந்தசஷ்டி கவசம் விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கோவை மாவட்டம் மருதமலையிலே அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது 7ஆம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இந்த மருதமலை முருகன் கோவிலிலுமே இன்று சூரசம்ஹாரம் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கொடியேற்றமானது கந்தசஷ்டி கவசம் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக நாள்தோறும் முருகப்பெருமானுக்கான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இன்று காலை இந்த சூரசம்ஹாரம் விழாவிற்காக முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணிய சுவாமி வடிவில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானுக்காக பாலபிஷேகம், சந்தனாபிஷேகம் என 16 வகையான நறுமணப் பொருட்களை கொண்டு இங்கே அபிஷேகம் நடைபெற்றது. இதனை காண இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மருதமலை அடிவாரத்தில் குவிந்தார்கள். எனினுமே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பல ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. தொடர்ச்சியாக பல்வேறு சம்பிரதாயங்களை தொடர்ந்து இந்த முருகப்பெருமானின் இந்த சுப்பிரமணிய சுவாமி வடிவிலே எழுந்தருளக்கூடிய முருகப்பெருமான் ஆட்டு வடிவில் இருக்கக்கூடிய வாகனத்திலும் பின்பு தொடர்ச்சியாக இந்த சூரசம்ஹார விழாவை நடத்தி கொண்டு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இது முக்கியமாக மருதமலை பகுதி என்பது வனப்பகுதியாக அமைந்திருக்கும் சூழலிலே இங்கே வனத்துறையினர் இங்கே காட்டு விலங்குகள், யானை போன்ற பிற விலங்குகள் வராத வகையிலே பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடு செய்து வருகிறார்கள். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.